அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 10 அறத்துப்பால். இனியவை கூறல். குறள் எண் 92. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனம் மகிழ்ந்து ஒருவனுக்கு ஒரு பொருளை கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொல் பேசுவது சிறந்ததாகும் என்கிறார். அவர் என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. பொருள் கூட தேவையில்லை, ஆனால் நீ இன்சொல் முகம் மலர்ந்து இன்சொல் பேசினாலே போதும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அற்புதமான குறள், எப்படி சொல்கிறார் பாருங்க. இது முதலையும் சொல்லியிருக்கார். இனிய உணவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதே அதிகாரத்திலே வரும். அது அந்த மாதிரி ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். அந்த மாதிரி அடுத்து அதிகாரம் 31 பார்ப்போம். கொல்லாமை என்ற அதிகாரம். குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும். அற்புதமான குறளுங்க. அதாவது இந்த குறள் என்ன, எல்லாருக்கும் தன்னுடைய கிடைத்த உணவை எல்லாருக்கும் கொடுத்து தானும் உண்டு மகிழ வேண்டும். இதுதான் இந்த குறள். இதை நீங்கள் பாரதியார் என்ன சொல்லியிருக்கா, ஒரு தடவை நம்ம பாரதியார் மனைவி செல்லம்மாள் கொஞ்சம் கஷ்ட நிலையில் தான் இருந்திருக்காங்க. அவருக்கு மட்டும் சோறு அடித்து வச்சுருக்காங்க. இவர் என்ன, காக்கை குருவிகள் எங்கள் ஜாதியடி என்று அந்த உணவையில் கொஞ்சம் அள்ளிட்டு போய் மேலே போய் காக்கையிலும் குருவிகளுக்கும் வச்சுருக்காரு. இவங்க குறைச்சி சாப்பிட்ருக்காங்க. அதான் இந்த குறளை தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குறளை மகாகவி பாரதியாரும் பின்பற்றியிருக்கார் என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, 2 நாட்களுக்கு முன்பு தமிழ் இந்து திசையிலே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேலே அவருடைய வீட்டினுடைய மேல் மாடியிலே புறாக்களுக்கும் காக்கைகளுக்கும் உணவு கொடுக்கிறாரை என்பதை படம் பிடித்து இந்து தமிழ் திசையிலே போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்ம தமிழ் திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், முனைவர், நம்ம நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் முனைவர் கலைமாமணி ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் புத்தக திருவிழாக்கள் அனைத்திலும் பெரும்பாலும் பட்டிமன்றங்களிலும் இந்த குறளை சொல்லுவார். ஏன்னா இது எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து கிடைத்த உணவை எல்லாத்துக்கும் கொடுத்து தானும் உண்ண வேண்டும். ஏன்னா நீங்கள் பெரிய புராணம் படித்தவர்களுக்கு தெரியும், சிவனடியார்களுக்கு உணவு உண்ட பின் தான் சாப்பிடுவது சிலர் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு 63 நாயன்மார்களுடைய கொள்கை இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. பெரிய புராணம் படித்தவர்களுக்கு தெரியும். பெரிய புராணம் பள்ளிக்கூடத்தில் படித்ததில் அவ்வளோ சரியாக ஞாபகம் இருக்காது. நீங்கள் தனியாக படிக்கணும். பெரிய புராணத்தை தனியாக படித்தீங்கன்னா அது தெரியும். அப்போ இந்த குறள் எவ்வளவு அற்புதமானது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்து தமிழ் செயலி பார்த்து சொல்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அற்புதமான குறளுங்க. இது நல்லா படிச்சுக்கிருக்க. நீங்கள் வாழ்க்கையில் இதை மாணவிகள் இந்த குறளின்படி வருங்காலத்திலும் தாங்கள் இதன்படி நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் தாங்களும் இதை பின்பற்ற வேண்டும். இந்த மாதிரி கிடைத்த உணவை எல்லாருக்கும் கொடுத்து தாமும் சாப்பிட வேண்டும். அதுதான் மரபு. அதுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி மேலே அவர் வீட்டு மொட்டை மாடியில் புறாக்களுக்கும் காக்கைகளுக்கும் உணவு கொடுப்பது நான்
இந்து தமிழ் திசையிலே பார்த்திருக்கிறேன். அதற்கு முன் நமது தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறேன். ஒருவர் நிறைய பறவைகள் அவைகளுக்கு பூரா உணவு கொடுத்துட்டே வந்துட்டுருக்காரு. சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ இவங்க எல்லாருமே சும்மா கொடுக்கல, எல்லாருமே ஒரு தேவைப்படுவர் திருவள்ளுவரை பின்பற்றுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதனால தான் ஓயாமல் நம்முடைய கலைமாமணி முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த குறளை எல்லா இதுலையும் சொல்லக்கூட வாய்ப்பு சொல்லுவார். புத்தக திருவிழாக்களும் சரி, தன்னுடைய பட்டிமன்றத்திலும் சரி இதனை எடுத்துரைப்பார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறள் பார்ப்போம்.